சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு தள்ளுபடி. உடனடியாக கைது செய்வதற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தை நாடியுள்ளது. சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தற்பொழுது பணப்பட்டுவாடாவில் செந்தில் பாலாஜி அவர்கள் களம் இறக்கப்படுவார் திமுகவால். தற்பொழுது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் செந்தில் பாலாஜியின் மீது இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் வருகின்ற சட்டசபை தேர்தலில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்திடம் மனுவில் என்ன கூறியிருக்கிறது என்றால், ஏற்கனவே மோசடி வழக்கில் குற்றவாளியா என்று நிரூபணம் ஆகாமல் வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கின் முடிவில் நீதிபதி செந்தில் பாலாஜி நிரபராதி என்று தீர்ப்பு வழங்கினால் மட்டும்தான் தேர்தலில் செந்தில் பாலாஜி போட்டியிட முடியும், இல்லை என்றால் போட்டியிடக்கூடாது. செந்தில் பாலாஜி கரூர் தொகுதியில் போட்டியிட கூடாது, அவரது வழக்கு முடியும் வரை என்று புதிதாக செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை கொடுத்துள்ளனர். அப்படி அவர் தேர்தல் ஆணையத்தில் மனுக்களை செந்தில் பாலாஜி அவர்கள் வேட்பாளர் கொடுக்குமேயானால் அவரது ஜாமீனை ரத்து செய்து உடனடியாக கைது நடவடிக்கை பிறப்பிப்பதற்கான உத்தரவை நீதிமன்றம் கொடுக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறையினர் கடிதங்களை கொடுத்துள்ளது சரியா என்பதை பொதுமக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அது மட்டுமல்ல, செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவின் ஆட்சியின் பொழுது வேலை வாங்கி தருவதாக கூறி பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டார். அந்த விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாகவே பரவியது. அப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் கரூரில் மேடை போட்டு அப்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவில் பணியாற்றியதன் காரணமாக கடுமையான விமர்சனமும் செய்தார். அதே சமயம் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தவுடன் செந்தில் பாலாஜி ஒரு போராளி என்று கூறும் வகையில் ஸ்டாலினின் வீடியோக்களையும் பார்க்க முடிகிறது. செந்தில் பாலாஜி உண்மையான நபர் யார், ஸ்டாலின் அவர்கள் பேசியது உண்மைத்தன்மை என்ன, மக்களை குளறுபடியில் ஆற்றக்கூடிய வகையில்தான் திமுகவின் அமைப்பே இருக்கிறது என்று மக்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த முறை செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர் தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றியடைவது உறுதியா, அவர் போட்டியிடக்கூடாது என்று நீதிமன்றத்தில் மனுக்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கொடுத்திருப்பது சரியா தவறா என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அப்படி போட்டியிடும் பட்சத்தில் நீதிமன்றம் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து அவரை கைது செய்யலாமா என்பதையும் மக்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.